ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் கூட்டுறவுத்துறைக்கான ஒரு பயிற்சி வழங்குறாங்க. அதாவது கூட்டுறவு மேலாண்மைக்கான ஒரு பட்டய பயிற்சி கொடுக்குறாங்க. இந்த ஒரு ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி ஆன்லைன் மூலமாக இந்த ஒரு கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த இப்போ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tncu.tngov.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஐசிஎம் அப்ளிகேஷன்ஸ் இருக்க பாருங்க. அப்ளை நவுன்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி இந்த கோஆப்ரேட்டிவ் கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாங்க. அதாவது கூட்டுறவுத்துறை சார்பில் 2026-27 ஆண்டுக்கான முழு நேர கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சிக்கான மாணவர் சேர்க்கை இப்போதைக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க தாராளமாக இந்த ஒரு கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. பயிற்சி காலம் மொத்தமாக 1 வருஷம்தான் உங்களுக்கான கோர்ஸ் இருக்க போது. 2 பருமுறைகள் 2 செமஸ்டர் வைக்கிறாங்க. அதில் தகுதிகள் பற்றி எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுக்கான கல்வி தகுதி குறைந்தபட்சம் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும், அல்லது பார்த்தீங்கன்னா 10th 12th டிகிரி முடித்தவங்க கூட அப்ளை பண்ணிக்கிறாங்க. குறைந்தபட்சம் 12th பாஸ் பண்ணால் போதுமானது. SC/STக்கு பார்த்தா கூடுதலாக இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 17 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்ச வயது வரம்பு கிடையாது. மினிமம் 17 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். கூட்டுறவு மேலாண்மை பட்ட பயிற்சி தமிழில் மட்டுமே பயிற்றுவிக்கப்படும். தமிழில் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. தேர்வும் நீங்கள் தமிழில் மட்டும்தாங்க எழுதுகிற மாரி இருக்கும். ஸோ ஆன்லைன் மூலமாக 8/6/2026 முதல் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் அப்லோட் பண்ணி அப்ளை பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அப்ளிகேஷன் காஸ்ட்டாக 100 ரூபாய் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பே பண்ணுற மாரி இருக்கும். நீங்கள் மல்டிபிள் கோஆப்ரேட்டிவ் அந்த இன்ஸ்டியூட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டுக்கும் 100 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாரி இருக்கும். கடைசி தேதி 20/7/2026 ஈவினிங் 5 மணிக்குள்ள இந்த ஒரு கோர்ஸுக்கு அப்ளை பண்ண பாருங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதிலே கொடுத்துருக்காங்க. இணைய வழி அல்லாமல் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களுக்கு விண்ணப்பித்தால் அவ்வாறு பெறப்படும் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. தேர்வு செய்யப்பட்ட பயிற்சியாளர்கள் பயிற்சி கட்டணமாக 20,750 ரூபா முழுமையாக நீங்கள் செலுத்தலாம். முழுசு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா 20,000 ரூபாய் நீங்கள் இந்த இதுக்கு நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ இதில் போயிட்டு அப்ளை நவ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ டிப்ளமோ கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்கான ஒரு கோர்ஸுங்க, நல்ல ஒரு கோர்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் கூட்டுறவுத்துறையில் வரக்கூடிய எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ஒரு கோர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு அவசியமானது. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தா தான் கல்வி தகுதியாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் 100% பதிவு செய்யப்படும். பயோமெட்ரிக் முறையில் பதிவு செய்வாங்க. 80% அட்டனன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களை எக்ஸாமுக்கு அலோவ் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா பயிற்சிக்கான கட்டணங்கள். ஸோ மொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாரி 20,850 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாரி இருக்கும். ஸோ உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ, விண்ணப்ப படிவ கட்டணம், உங்களுக்கு நாட்குறிப்பு கட்டணம், எழுது பொருள் எல்லாமே, தபால் கட்டணம் எல்லாமே சேர்த்து மொத்தமாக இவ்வளோ வாங்குறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பயிற்சிக்கான திட்டங்கள் மொத்தமாக 2 செமஸ்டர் இருக்க போது 6 மாதம் ஒரு செமஸ்டரும் இன்னொரு 6 மாதம் 2ஆக பிரிச்சுக்கிறாங்க. 2 செமஸ்டர். முதல் செமஸ்டர் என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா கூட்டுறவு கருத்தியலும் நடைமுறையும், 2வது கூட்டுறவு சங்கம் மற்றும் தொடர்புடைய சட்டங்கள், 3வது நிதி கணக்கியல், 4வது கூட்டுறவு மேலாண்மை மற்றும் நிர்வாகம், 5வது கணினி மேலாண்மை மற்றும் தகவல் அமைப்பு. இது ஃபர்ஸ்ட் செமஸ்டர். 2வது செமஸ்டரில் கூட்டுறவு தணிக்கை, கூட்டுறவு வங்கியல், நகை மதிப்பீடு, அதன் நுட்பங்களும், கடன் சார்பற்ற கூட்டுறவுகள் போன்றதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. இதெல்லாம் உங்களுக்கான சிலபஸ் இருக்க போதுங்க. ஸோ தேர்வு முறை மற்றும் தகுதி விவரங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது நீங்கள் ஒவ்வொரு இறுதி தேர்விலையும் 40% மதிப்பெண் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 30 மதிப்பெண் எழுத்து தேர்வில், அக மதிப்பீடு 10 மதிப்பெண், ஸோ டோட்டலாக 40% மதிப்பெண்ணை நீங்கள் எடுத்தே ஆகணுங்க. அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தகுதிகள் என்ன, 40 to 59% எல்லாம் செகண்ட் கிளாஸ், 60 to 74% அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸில் வருவீங்க, 75க்கு மேலே அப்படின்னா டிசிஷன் சிறப்பு நிலையை வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பயிற்சிக்கான விண்ணப்பம் அனுப்பும் முறை ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் 10th மார்க் ஷீட் கேட்குறாங்க. டிசி ஜாதி சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணி ஆகணுங்க. 10th 12th மார்க் ஷீட் அட்டாச் பண்ணும். ஸோ கடைசி தேதி எல்லாமே கொடுத்துருக்காங்க. 20/7/2026 அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ பட்டியலை வெப்சைட் மூலமாக ரிலீஸ் பண்ணுறாங்க. யார் யார் செலக்ட் ஆனீங்க அப்படின்றது
22/7/2026 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 22லேருந்து 31 வரைக்கும் நடைபெற போகுது. பயிற்சி துவங்கும் நாள் 3/8/2026 முதல் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு ஏற்கிறேன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்ளை பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறதை பார்க்கலாம். முதல்ல கேண்டிடேட் நேம் இதில் போயிட்டு உங்கள் பெயரை கொடுத்துக்கோங்க. ஜெண்டர் நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்றத ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பர் என்னவோ அதை நீங்கள் வந்து சரியாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் இருக்குது அப்படின்னா கொடுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆதார் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான ஆதார் நம்பர் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எம்பிசி நம்பர் இருக்குது அப்படின்னா கொடுக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான மெயில் ஐடி என்னவோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேரண்ட்ஸுடைய நேம் கேட்டிருக்காங்க. ஃபாதர் நேமை கொடுத்துக்கலாம். நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்க. இந்தியன் அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ரிலிஜன் கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அப்படின்ற மாரி உங்களுக்கான மதம் என்னவோ அதை செட் பண்ணிட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே பர்சனல் இன்ஃபர்மேஷன் தெளிவாக ஃபில் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா அட்ரஸ் கேட்டிருக்காங்க. முதல்ல பர்மனண்ட் அட்ரஸ், ஸோ உங்கள் டோர் நம்பர் என்ன, அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் நேம் என்ன அதை மென்ஷன் பண்ணிவிட்டு சிட்டி கேட்டிருக்காங்க, உங்கள் சிட்டி நேம் என்ன. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக் என்ன, ஸ்டேட் என்னவோ உங்கள் ஸ்டேட்டை மென்ஷன் பண்ணிவிட்டு பின்கோடு கேட்டிருக்காங்க. உங்கள் ஊரோட பின்கோடை கொடுத்துட்டு உடைய பர்மனண்ட் அட்ரஸும் கம்யூனிகேஷன் அட்ரஸும் ஒன்றா இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, டிக் பண்ணிங்க அப்படின்னா 2 அட்ரஸுமே அப்படியே வந்து காப்பி ஆகிடும். வேறு எதுவுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மற்ற இன்ஃபர்மேஷன், கம்யூனிட்டி நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க, பிசியா, பிசி முஸ்லீமா, எம்பிசியா, டிஎன்சியா, எஸ்சி எஸ்டியா அப்படின்ற மாரி உங்களுக்கான கம்யூனிட்டி கேட்டகரியை கொடுத்துட்டு சப்காஸ்ட் அதில் உங்களுக்கான சப்காஸ்ட் என்ன அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணுற மாரி இருக்கும். டைப் பண்ணதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். முதல்ல ஜாதி சர்டிஃபிகேட் இதில் போயிட்டு உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட்டை சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்றவங்க நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் விடோவாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ செலக்ட் பண்ணிக்கலாம். டிவோர்ஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜாக இருக்கீங்க, பர்மாவில் இருக்கீங்க அப்படின்றவங்க எஸ் கொடுங்க, இல்லை நோ செலக்ட் பண்ணிக்கலாம். அத்லட்டாக இருக்கீங்க, நீங்கள் நேஷனல் லெவலில், ஸ்டேட் லெவலில், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அத்லட்டாக இருக்கீங்க அப்படின்னா எஸ்ஆர் நோ வந்து செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டிசி வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான டிசியை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சூஸ் ஃபைல் கொடுத்து டிசியை அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணுற மாரி இருக்கும். முதல்ல 10th கேட்டிருக்காங்க பாருங்கள். 10th எந்த மீடியத்தில் படித்தீங்க, தமிழா இங்கிலீஷா அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. 10th சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, இன்ஸ்டியூட் 10th எந்த ஸ்கூலில் படித்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இயர் ஆஃப் பாசிங் 10th எந்த இயரில் படித்தீங்க, டோட்டலாக எவ்வளோ மதிப்பெண், டோட்டல் 500 மதிப்பெண் வந்திருக்கும். அதில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்றத மார்க் செக்யூரில் கொடுத்துட்டு பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறம் அப்லோட் மார்க் ஷீட்டில் இல்லை சூஸ் ஃபைல் கொடுத்து 10th மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 12th, ஸோ 12th செட் பண்ணிட்டு 12th எந்த மீடியத்தில் படித்தீங்க, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு 12th சர்டிஃபிகேட் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு 12th எந்த ஸ்கூலில் படித்தீங்க அப்படின்ற மாதிரி ஸ்கூல் நேம் கொடுத்து இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க. எந்த இயர்னு மென்ஷன் பண்ணி டோட்டல் மதிப்பெண், ஸோ நீங்கள் 600 மதிப்பெண் எழுதினவங்க 600 கொடுத்துக்கோங்க, 1200 எழுதினவங்க 1200 நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்துட்டு மார்க் செக்யூரில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க, 600க்கு அப்படின்னா 600க்கு எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க, 1200 அப்படின்னா அதுக்கு எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிங்க அப்படின்னா பர்சன்டேஜ் வந்துடும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. அதுக்கு நேராக சூஸ் ஃபைல் கொடுத்து மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிகிரி கேட்டிருக்காங்க. டிகிரி எந்த மீடியத்தில் படிச்சிங்க, தமிழா இங்கிலீஷா அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு டிகிரிக்கான சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, டிகிரி எந்த காலேஜில் படிச்சிங்க, எப்போ வந்து பாஸ் பண்ணீங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஃபில் பண்ணிட்டு டோட்டல் மதிப்பெண் எவ்வளோ உங்களுக்கு மொத்த செமஸ்டரும் கூட்டி அதில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க, அப்புறம் டிகிரிக்கான மதிப்பெண், ஸோ ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் கொடுத்துக்கலாம். பிஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா பிஜிக்கான இன்ஃபர்மேஷனும் ஃபில் பண்ணுங்கள். என்ன முடிச்சிருக்கீங்களோ அதிகபட்சமாக அதை வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ண பாருங்கள். ஓகே, ஃபில் பண்ணிட்டு சூஸ் ஐசிஎம் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு வந்து எந்த ஐசிஎம் எந்த இன்ஸ்டியூட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு அதாவது பர்கூர், சென்னை, தருமபுரி, திண்டுக்கல் இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் அந்த இன்ஸ்டியூட் இருக்குது அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்க டிஸ்ட்ரிக்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாங்க. அதாவது எந்த இன்ஸ்டியூட் படிக்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணுங்க. ஓகே, சூஸ் பண்ணதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கேட்டிருக்காங்க, டிக்ளரேஷன்லாம் கேட்டிருக்காங்க.
எல்லாத்துக்குமே நீங்கள் செக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ டிக் பண்ணிட்டு பேரண்ட்ஸோட டிக்ளரேஷன் நீங்களே வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் ஒரு சில டாக்குமெண்ட், அதாவது அப்லோடிய ஒரு ஃபோட்டோ, சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள். சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க, சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி உங்கள் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிவிட்டு ஃபைனலாக பேரண்ட்ஸோடைய சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க சூஸ் ஃபைல்னு. ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே தெளிவாக அப்லோட் பண்ணிவிட்டு ப்ரிவியூன்னு இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரிவியூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இல்லை நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே ஒன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஓகே, இல்லை அப்படின்னு எடிட் கொடுத்துக்கலாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா சப்மிட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடுச்சு. டேரெக்டாக பேமெண்ட் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தடை பயன்படுத்தி பேமெண்ட் வந்து பண்ண பாருங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து அப்ளை ஆகிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். அதை நீங்கள் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட இன்ஸ்டியூட்டில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்டை வெளியிடுவாங்க. யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுடைய லிஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் வரும். அதில் உங்கள் நேம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை கொண்டு போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ எந்த இன்ஸ்டியூட் அப்ளை பண்ணிங்களோ அங்கே போய் நீங்கள் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் எப்போ கிளாஸ் சொல்கிறோங்களோ அப்போலேருந்து நீங்கள் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா கூட்டுறவுத்துறை ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் வருது அப்படின்னா இந்த ஒரு சர்டிஃபிகேட் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். நார்மலாக டிகிரி வச்சுலாம் அப்ளை பண்ண முடியாதுங்க. அதனால் இந்த சர்டிஃபிகேட் ரொம்பவே அவசியமானது. உங்களுக்கு முன்னுரிமை எல்லாமே வந்து கொடுப்பாங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இப்போதைக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி. ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.